வி சாடாங் ஃபால்ஸ். இதான் வந்து மேகாலயா இருக்க வி சாடாங் ஃபால்ஸ். ரீசன் सारी 6 मन हो गया என்ன? நம்ம ஸ்கூல் சின்ன பிள்ளையில் படிக்கையில் சிறப்பூஞ்சி மோஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா அண்டு டெய்லி மழை பெய்யும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அப்படி தானே சொன்னான், பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. இதாங்க பனாரமிக் வியூ ஆஃப் பங்களாதேஷ். பாருங்க, வணக்கம் தமிழ். இத்தனை மொழி இருந்தாலும் தமிழ் பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதாங்க. ஸோ மேகாலயா ஷிலாங்லேருந்து காலை வணக்கம்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷிலாங்லேருந்து வி சாடாங் ஃபால்ஸும் சிறப்பூஞ்சி சைடும் பார்க்க போகிறோம். ஷிலாங்கில் வந்தீங்கன்னா ஷிலாங் சென்டர் பாயிண்ட்டாக வச்சிங்கன்னா 3 ரோடாக பிரியும் சரிங்களா? ஸோ அப்படி பிரியல சைடில் இறங்கி டவுன் இறங்கினீங்கன்னா சிறப்பூஞ்சி சரிங்களா? சென்டர் டவுனில் இறங்கினீங்கன்னா நேற்று போன வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா டவிக்கி. இதே நீங்கள் ரைட் சைடில் இறங்குனீங்கன்னா கரங்சூரி ஃபால்ஸு, பிபி ஃபால்ஸு இந்த மாதிரி இடம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இறங்க போகிறோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இறங்கி இங்கேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வருதுங்க. 80 அதிகம் தான், கம்மியாக தான் கிலோமீட்டர் வருது. ஸோ வந்து இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் காமிக்குது, 1.25 மணி நேரம் சம்திங் காமிக்குது. ஸோ டேரெக்டாக வந்து ஃபால்ஸ் போகிறோம். 8 மணிக்கு தான் ஃபால்ஸ் ஓப்பனு. இப்போ வந்து மணி வந்து ஒரு 6:15 ஆகுது. இப்போயே பாருங்கள் சூரியன் எவ்வளோ தூரம் மேலே ஏறிச்சு பாருங்கள். இங்கே வந்து சீக்கிரமே இருட்டிருங்க. போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் 5:30க்கெல்லாம் இருட்டிடும். அதே மாதிரி காலையில் சீக்கிரமே சன் வந்துடும். வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் வச்சு நம்ம ஹோம் ஸ்டே ஓனர் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். நம்ம தங்கியிருக்க ஹோம் ஸ்டேயில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரிங்க. ஸோ பட் ஆனால் நம்ம வந்து சீக்கிரமே கிளம்புறோம்னு சொன்னனால ஹோம் ஸ்டே ஓனர் வந்து நமக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேக் பண்ணி கொடுத்தாரு. எத்தனை மணிக்கு? காலைல 6:30க்கே பேக் பண்ணி கொடுத்தாரு. அந்த பர்கரு, அப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம். இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி டாட்டாக இருக்குங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் ஷிலாங்கில். இது இந்த ஊரோட லோக்கல் பழங்க. ஒரு ஹெட்டுக்கு வந்து 2 பாயில் எக்கு. மேகாலயா இருக்க வி சாடாங் ஃபால்ஸ். சரி, நான் ஏன் கீழே போகாமல் மேலே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபால்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ வந்து லோக்கலில் ஏதோ இஷ்யூவான், அதனால வந்து போலீஸே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், கீழே போய் பார்த்தா எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஷிலாங் மக்களுக்கும் தெரியல இது க்ளோஸ் ஆகிருக்கா ஓப்பன் ஆகிருக்கான்னு. ஸோ வந்து இந்த ஊரில் இங்கே வந்து கேட்டால் தான் தெரியுது இது வந்து க்ளோஸ்னு. சிறப்பூஞ்சிலே இந்த ஃபால்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப 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 ஃபேமஸ். ஓகேங்களா? ஆனால் இதுவே க்ளோஸ். இந்த அருவியை சுற்றி இருக்க 3 கிராமமும் இந்த அருவி யாருக்கு சொந்தம் சொல்லி சண்டை ஓட்டனால அங்கே இருக்க கவர்மெண்ட்டு இந்த அருவியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது 144 தடை உத்தரவு போட்டாங்க. இந்த விஷயத்தை நான் லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஃபால்ஸ்னா க்ளோஸ் ஃபால்ஸ், வி சாடாங் ஃபால்ஸ். ஓய் रीजन अभी 6 मन हो गया. सारी 6 मन हो गया 6 मन हो गया ना. एनी प्रॉब्लम? यस. ये व्हाट प्रॉब्लम? प्रॉब्लम होता है, जो प्रॉब्लम नहीं होता तो क्या करेगा? फाल्स क्लोज रहा है, बंद नहीं है, जो प्रॉब्लम नहीं होता. किधर प्रॉब्लम? Any problem? What problem? क्या प्रॉब्लम? हाँ? क्या प्रॉब्लम फॉल्स से? विलेज है. हाँ. इसलिए. भाई ऐसा नहीं रहा. कहाँ गया?
Nadu. இந்த வியூவை பாருங்க. A few inches later. ஸோ பார்த்தீங்கன்னா சிறப்பூஞ்சி ஓட ஃபேமஸான இடம் தான் இதுதான், செவன் சிஸ்டர் ஃபால்ஸ். சிறப்பூஞ்சியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து செவன் சிஸ்டர் ஃபால்ஸ் தான் ஃபேமஸ்ஸு. அதுதான் இது. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக போகுது. ரொம்ப 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 லைட்டாக போகுது. நான் காமிக்கிறேன். இதுக்கு ஏன் செவன் சிஸ்டர் ஃபால்ஸ்னால், தொடர்ந்து அடுத்து 7 இடத்த தண்ணி கூட்டுங்க. அதனால தான் செவன் சிஸ்டர் ஃபால்ஸ். பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி போகுது. பட் ஆனால் ஃபுல்லாக தண்ணி போகிற மாதிரி டைம் வரும்னு நினச்சிங்கன்னா, மேகாலயா வந்து உங்களை வந்து ரொம்ப 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 இரிட்டேட்டும் பண்ணும். ஏன்னா எல்லா இடமும் தண்ணியாக இருக்கும். மழை பெஞ்சால் லோக்கல்ஸே வந்து அன்றாட வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இருக்கையில் டூரிஸ்ட் நம்ம வந்து வரவே முடியாது. பட் இந்த மாதிரி வந்தால் ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் இருக்குது. நம்ம ஸ்கூல் சின்ன பிள்ளையில் படிக்கையில் சிறப்பூஞ்சி மோஸ்ட் ரெயின்ஃபால் ஏரியா அண்டு டெய்லி மழை பெய்யும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பங்குனி வெயில் பல்ல காமிக்கிற மாதிரி வெயிலில் அடிக்குது, தண்ணி இல்லைங்க. ஸோ அதுவே வந்து ஒரு ஃபெயிலான மித்து. எப்பயுமேலாம் மழை பெய்யாதுங்க. நம்ம வந்து 3 நாள் ஆச்சு. ஸோ 3 நாளுமே மேலே மழை இல்லை. அண்டு தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட்டு மழை இல்லாமல் தண்ணி வர்றது ஓகே, அக்செப்டபிள். பட் ஆனால் சிறப்பூஞ்சி வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பூம் அண்ட் ஹைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹைப்புக்கு மீட் ஆகலை, அதாங்கிறது தான் வந்து உண்மை. என்ன ஹைப்பு அப்படின்னா, நான் சொல்கிறேன்ல, எப்பயுமே வந்து மழை பெய்யும், அதிகமாக மழை பெய்யும், அந்த மாதிரி ஹைப்ஸ், அந்த மாதிரி இதுக்கு வந்து மீட் ஆகலை. இந்த வீடியோவில் வந்து சிறப்பூஞ்சியோட முடிச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேகாலயா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, சரிங்களா, எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஷிலாங் போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். இங்கேருந்து 56 கிலோமீட்டர் தான், அரௌண்ட் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஹில்ஸ்னால் போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். பாய். ஷிலாங்கில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் வந்துட்டேன் பார்த்தீங்களா. என்ன விஷயம்னா, இங்கே வந்து பனாரமிக் வியூ ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு ஒன்று வந்து பிரிஞ்சிருந்துச்சிங்க வர வழியில். ஸோ அது எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துரும். ஸோ இதாங்க பனாரமிக் வியூ ஆஃப் பங்களாதேஷ். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும். எந்தெந்த ஊருக்கு போனால் எப்படி இருக்குன்னு காமிப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஊருக்கு போகலாமா வேணாமா, எப்படி இருக்குது அந்த ஊரோட கல்ச்சர், எப்படி அந்த ஊரோட மனநிலை இருக்குது, மக்கள் மனநிலை எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் வந்து காமிப்பேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக ஷிலாங் போகிறோம். ஸோ போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு ரூட்ஸ் அப்படின்ற இடத்துல பாட்டுருங்க.
எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இதாங்க டபுள் டெக்கர் ரூட் பிரிட்ஜ். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2500 படி கீழே இறங்கணும். பட்டு போயிட்டு வர அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 படி இறங்குறது ஈஸி, ஏறது ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? டோக்கன் கவுண்டர். பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பூரி சப்ஜி சோலா பத்திரி பாவ் பஜ்ஜி சீஸ் மசாலா தோசை இருக்குது. இட்ஸ் பிலாங் ப்ரைவேட் ஒன் ரைட்? இட்ஸ் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ப்ரைவேட் ஒன். It's run by a private person, but it is a partnership with the government. ஓ ஓகே. பாருங்க, வணக்கம் தமிழ். இத்தனை மொழி இருந்தாலும் தமிழ் பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதாங்க தமிழ். எங்கே போனாலும் தமிழ் மக்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வந்து சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கப்புக்கு மேலே ஒரு பேப்பர் ஒட்டியிருக்காங்க. வெரி வெரி நைஸ்.